பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பேராலே ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. யோபு புத்தகத்தில் இருந்து வாசகம், அதிகாரம் 5, இறை வார்த்தை 24. உம் கூடாரத்தில் அமைதியை காண்பீர், உம் மந்தையை சென்று காண்கையில் ஒன்றும் குறைவுபடாதிருக்கும். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயராலே நாம் ஒன்றாக கூடியிருக்கின்றோம். இந்த நாளில் ஆண்டவராகிய கடவுள் நம்மை பார்த்து சொல்லுகின்றார், உன் குறைகளை தீர்ப்பது நான் என்று. ஏதாவது ஒரு விதத்தில் நீங்கள் குறைவுபட்டு இருக்கலாம், ஏதாவது ஒரு விதத்தில் நீங்கள் எதையாவது இழந்து நீங்கள் தவித்துக் கொண்டு இருக்கலாம். சரீரபூர்வமான குறையாய் இருக்கலாம், ஆசீர்வாத குறையாய் இருக்கலாம். ஏதாவது தடைகள் உங்களுடைய வாழ்க்கையில் தொடர்ந்து வந்து அது ஒரு நிறைவான வாழ்க்கையை தராமல் அரை குறைவான வாழ்க்கையை தந்து கொண்டு இருக்கலாம். இந்த நாளில் நம் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகின்றார், நான் என்னுடைய பிள்ளைகளுடைய குறைகளை தீர்ப்பேன் என்று வாக்கு கொடுக்கின்றார். எனவே இந்த நாளில் அதிகாலையிலே ஆண்டவருடைய வார்த்தையை விசுவசித்து அதன்படி நாம் நடக்கக்கூடிய வேளையிலே ஆண்டவர் நம் குறைகளை நிறைவாக மாற்றுவார். அன்பார்ந்தவர்களே, இந்த உலகத்தில் நிறைவாய் பெற்றவர்கள் யாரும் கிடையாது. எல்லோருமே அரை குறைவாகத்தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அரை குறைவாகத்தான் ஆசீர்வாதத்தை நாம் உலகபூர்வமாக பெற்றுக் கொண்டு இருக்கின்றோம். ஆனால் நம் ஆண்டவராகிய கடவுளை தேடி வரக்கூடிய வேளையிலே அவருடைய சமூகத்தில் இருந்து நீங்கள் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை நிறைவாய் பெற்றுக் கொள்ள முடியும். பாருங்கள் அன்பார்ந்தவர்களே, அநேக நீதிமான்கள், தீர்க்கதரிசிகள், இறைவாக்கினர்களை ஆண்டவர் எழுப்பி அவர்கள் மூலம் பேசி நிறைவான வல்லமையும் பலத்தையும் அவர் ஒவ்வொரு நாட்டிற்கும் செய்திருக்கின்றார். அவர்களிடம் கேட்டவர்கள் எல்லோருமே அந்த நிறைவான ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொண்டார்கள். பாருங்கள், இந்த சாரிபாத்து என்று சொல்லக்கூடிய இடத்தில் உள்ள ஒரு பெண் அரை குறைவாக வாழ்ந்து கொண்டு இருக்கின்றார். எப்படி என்றால், ஒரு பஞ்ச காலமாய் இருக்கின்றது. அந்த நேரத்திலே ஒரு தீர்க்கதரிசியை ஆண்டவர் அங்கு அனுப்புகின்றார். எலியா தீர்க்கதரிசியை அனுப்பி அந்த அரை குறைவாய் இருக்கக்கூடிய அந்த பஞ்ச நாட்களில் அந்த குடும்பத்தின் சூழ்நிலைகளை மாற்றி அங்க ஒரு நிறைவை கொடுக்கின்றார். இதுதான் ஆண்டவருடைய கரத்தில் இருந்து வரக்கூடிய ஆசீர்வாதம். குறைவான ஆசீர்வாதம் வருகிறது என்றால், அரை குறைவான ஆசீர்வாதம் வருகிறது என்றால் அது கடவுளிடமிருந்து வருவது இல்லை என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். இரண்டாவதாக, நாம் நிறைவான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள தகுதி உள்ளவர்களாய் நாம் இருக்க வேண்டும். அதற்கு நம்மை நாம் தயாரிக்க வேண்டும் ஒவ்வொரு நாளும். அன்பார்ந்தவர்களே, இந்த நாட்கள், இந்த காலங்கள் மிகவும் முக்கியமானது. ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து அந்த நாளை, நம்முடைய வாழ்நாட்களை கூட்டி கொடுத்து கொண்டு இருக்கின்றார். ஆனால் நாம் தாறுமாறான வாழ்க்கை வாழ்ந்து, ஏனோ தானோ என்கின்ற ஒரு வாழ்க்கை வாழ்ந்து, கடவுளுக்கு பிரியமான நேரங்களில் ஆண்டவரோடு கூட இணைந்து இராமல் கடவுளுக்கு பிரியமில்லாத காரியங்களில் நம்முடைய மனதை செலுத்தி வாழக்கூடிய வேளையிலே ஆண்டவர் தன்னுடைய முகத்தை உங்களிடம் இருந்து திருப்பிக் கொள்வார். எனவேதான் ஆண்டவரால் எல்லா காரியங்களும் முடியும். இந்த நாளில் உங்களை பார்த்து சொல்லுகின்றார், உம்முடைய கூடாரத்தில் அமைதியை காணப்போகிறீர்கள், உம் மந்தையை சென்று காண்கையில் ஒன்றும் குறைவுபடாமல் இருக்கும். நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்கள், ஒருவேளை நீங்கள் ஒரு கவர்மெண்ட் ஆபீஸில் வேலை செய்து கொண்டு இருக்கலாம். நீங்கள் கொண்டு வரக்கூடிய அந்த சம்பள பணம் அந்த மாதம் முழுவதும் உங்களுக்கு குறைவாகவே இருக்கலாம். ஒரு நிறைவாக இல்லாமல் கடனிற்கும் மற்ற காரியங்களுக்கும் அது கடந்து சென்று விடலாம். உங்களால் கொஞ்சம் கூட மிச்சம் வைக்க முடியாமல் வாழ்ந்து கொண்டு இருக்கலாம். அன்பார்ந்தவர்களே, பேராசைக்கு இடம் கொடுக்காதபடி ஆண்டவர் கொடுத்த அந்த வருமானத்தில் நீங்கள் வாழ்ந்திருக்க வேண்டும். அப்பொழுதுதான் உங்களுடைய குடும்பத்தில் ஒரு அமைதி உருவாகும். நீங்கள் கொண்டு வந்திருக்கக்கூடிய பணத்தில் ஒன்றும் குறைவுபடாது. அதே போல்தான் படிக்கக்கூடிய காலகட்டங்களில் இருக்கக்கூடிய
குழந்தை செல்வங்கள், நீங்கள் உங்களுடைய கடமைகளை செய்து முடிக்க வேண்டும், நன்றாக படிக்க வேண்டும், நேரங்களை படிப்பில் செலவழிக்க வேண்டும், ஆண்டவரோடு செலவழிக்க வேண்டும். இந்த 2 காரியங்களை நீங்கள் செய்தீர்கள் என்றால் உங்களுக்கு பரீட்சை வரக்கூடிய வேளையிலே அந்த நேரத்தில் எதுவும் உங்களுக்கு குறைவுபடாது, அதில் ஒரு நிறைவு இருக்கும். அப்படி இல்லாமல் நீங்கள் எளிதாக எடுத்துக்கொண்டு சோம்பேறியாக இருந்து கொண்டு அந்த காலகட்டங்களை நீங்கள் பயன்படுத்தாமல் பரீட்சை நேரத்தில் மட்டும் நீங்கள் படிக்கக்கூடிய வேளையிலே நீங்கள் குறைவு உள்ளவர்களாகத்தான் இருக்க முடியும். அதே போல் கணவன் மனைவிக்கு இடையே அன்பு இருக்க வேண்டுமே என்றால், அந்த உறவு நிலைத்திருக்க வேண்டுமே என்றால் என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? நீங்கள் 2 பேரும் புரிந்து கொண்டு வாழ வேண்டும், ஒவ்வொருவரும் விட்டு கொடுத்து வாழ வேண்டும். அப்படி வாழக்கூடிய வேளையிலே உங்களுடைய குடும்பத்தில் எந்த ஒரு குறைவும் இருக்காது. பாருங்கள் அன்பார்ந்தவர்களே, ஒருவேளை உங்களுடைய குடும்பத்தில் ஏதாவது பிரிவினைகள் இருக்கலாம், அரை குறைவான வாழ்க்கை இருக்கலாம். ஆண்டவரிடம் ஒப்புக்கொடுங்கள். 2 பேரும் இருந்து பேசி எந்த விதத்தில் நீங்கள் தவறி இருக்கிறீர்கள் என்பதை அறிந்து தெளிவுபடுத்தி ஆண்டவருடைய சமூகத்தில் வந்து மன்னிப்பு கேட்டு அவருடைய பரிசுத்த இரத்தத்தினால் உங்களை தூய்மைப்படுத்தி நீங்கள் இருக்கக்கூடிய வேளையிலே உங்கள் குறைவான வாழ்க்கை, அரை குறைவான வாழ்க்கையை ஆண்டவர் தீர்த்து நிறைவான வாழ்க்கையாய் உங்களுக்கு கொடுப்பார். தொடக்க நூல் 18வது அதிகாரம் 13வது வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது, ஆண்டவரால் ஆகாதது எதுவும் உண்டோ என்று ஆபிரகாம் சொல்லுகின்றார். ஆண்டவரால் எல்லாம் முடியும், ஆண்டவரால் எல்லா காரியங்களும் முடியும். உங்களை படைத்தவர், என்னை படைத்தவர், இந்த உலகத்தை உருவாக்கினவர், இந்த உலகத்தில் உள்ள எல்லா இயற்கை வளங்களையும் படைத்து நமது கரங்களில் கொடுத்த ஆண்டவரால் எல்லாம் முடியும் என்பதை நாம் உணர்ந்திருக்க வேண்டும். அதுதான் நமக்குள் இருக்கக்கூடிய அடிப்படை விசுவாசம். இரண்டாவதாக, நாம் தவறக்கூடிய வேளையிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினால் பாவ மன்னிப்பு நிச்சயத்தை நமக்கு கொடுக்க முடியும் என்பதை நீங்கள் அறிந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடம் திரும்பி அவருடைய பரிசுத்த இரத்தத்தினால் கழுவப்பட்டு பாவ சூழ்நிலைகள் வரக்கூடிய வேளையிலே அவருடைய கல்வாரி சிலுவையை உற்று நோக்கி அவருடைய பாடுகளை தியானித்து நடக்கக்கூடிய வேளையிலே உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அரை குறைவான செயல்கள் மறைந்து போகும். அதை தீர்த்து வைப்பவர் நம் கடவுள், நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இந்த 2 காரியங்களும் நம்முடைய வாழ்க்கையில் இருந்தால் நம்முடைய வாழ்க்கை செழிப்பாக இருக்கும். அதைத்தான் ஆபிரகாம் ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து அவர் அழைத்து சென்ற நாட்டிற்கு முழு மனதோடு சென்றார். எனவே அரை குறைவான மனதோடு அவர் செல்லவில்லை. அவர் தன்னுடைய குடும்பங்கள், தன்னுடைய உறவினர்கள், சொத்து புலன்கள் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு முழுமையான உள்ளத்தோடு ஆண்டோடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து ஆண்டவரை பின்னால் தொடர்ந்து சென்றார். அந்த நேரத்தில் தான் எங்கு சென்றாலும் ஆண்டோடைய கரம் அவரோடு கூட இருந்தது. ஒரு நண்பரோடு பேசுவது போல் அவரோடு வந்து பேசி கடந்து சென்றார். யோபு 42வது அதிகாரம் 12வது வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது, யோபுடைய வாழ்க்கையில் எவ்வளவு கஷ்டங்கள் இருந்தன. ஆனால் யோபு தன்னுடைய நண்பர்களுக்காக ஜெபித்து அவருடைய வாழ்க்கையில் இருந்த அரை குறைவான சிந்தனைகளையும் செயல்களையும் மாற்றிய வேளையிலே யோபுவின் முந்தைய நாட்களில் இருந்ததை விட பின்னைய நாட்களில் ஆண்டவர் அதிகமாக ஆசி வழங்கினார் என்று சொல்லப்பட்டு இருக்கின்றது. அன்பார்ந்தவர்களே, உங்களுடைய வாழ்க்கையில் ஆசி வேண்டுமா? உங்களுடைய வாழ்க்கையில் சந்தோஷம் வேண்டுமா? மகிழ்ச்சி வேண்டுமா? உங்களுடைய வாழ்க்கையில் எல்லாமே அரைக்குறையா இருக்கின்றதா? ஆண்டவரிடம் திரும்ப வேண்டும், ஆண்டவரோடு உறவாட வேண்டும், ஆண்டவரோடு உரையாட வேண்டும், ஆண்டவரோடு இணைந்திருக்க வேண்டும். எது வேண்டும் என்றாலும் ஆண்டவருடைய சமூகத்தில் வந்து அவரோடு பேசி அதை பெற்றுக்கொண்டு செல்ல வேண்டும். அப்பொழுதுதான் அது நிறைவாய் இருக்கும். யோபு எவ்வாறு ஆண்டவரோடு பேசினாரோ, ஆபிரகாம் எவ்வாறு ஆண்டவரோடு பேசினாரோ, அவருடைய முந்தைய நிலைகளை விட பிந்திய நிலையில் ஆண்டவர் அதிகமான ஆசீர்வாதங்களை கொடுத்து ஆசீர்வதித்தார். திருப்பாடல்கள் 149வது அதிகாரம் 4வது வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது, ஆண்டவர் தன் மக்கள் மீது விருப்பம் கொள்கின்றார், தாழ் நிலையில் உள்ளவர்களுக்கு வெற்றி அளித்து மேன்மைப்படுத்துகின்றார். யார் மீது ஆண்டவர் விருப்பம் கொள்கின்றார் என்றால்
தாழ் நிலையில் இருக்கிறவர்களுக்கு, அரை குறையாய் வாழ்ந்து கொண்டு இருக்கிறவர்களே ஆண்டவர் தேர்ந்தெடுத்து ஒவ்வொரு நாளும் அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கின்றார். ஒவ்வொரு நாளும் அவர்களுக்கு சொல்லுகின்றார், என் மகனே மகளே, நீ அரை குறைவான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருக்கின்றார். உன்னுடைய வாழ்க்கையில் குறைவு இருக்கின்றது, சரீரத்தில் குறைவு இருக்கின்றது, உள்ளத்தில் பிளவு இருக்கின்றது, சிந்தனையில் தூய்மை இல்லை என்பதை ஆண்டவர் விளக்கிக் கொண்டு இருக்கின்றார் ஒவ்வொரு நாளும். ஆனால் நாம் என்ன செய்கின்றோம்? அதை ஒரு பொருட்டாக எண்ணாதபடி சாத்தானோடு தோள் போட்டு கொண்டு நாம் கை கோர்த்து கொண்டு மனம் போன வாழ்க்கையில் நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம். எனவேதான் நம்முடைய வாழ்க்கையில் வெற்றி கிடைப்பதில்லை. திருப்பாடல்கள் 147 அதிகாரம் 4 வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது, அவர் உன் எல்லைக்கு புறங்களில் அமைதி நிலைவ செய்கின்றார், உயர்தர கோதுமையை வழங்கி உன்னை நிறைவடைய செய்கின்றார் என்று சொல்லப்பட்டு இருக்கின்றது. எல்லை புறங்களை ஆண்டவர் விரிவுபடுத்துகின்றார், அதில் ஒரு அமைதியை கொடுக்கின்றார். அவர் கோதுமையும் நெற்களஞ்சியங்களையும் கொடுத்து எல்லாவித ஆசீர்வாதங்களையும் கொடுத்து குறைவாய் இருக்கக்கூடிய உங்களுடைய வாழ்க்கையை நிறைவாய் மாற்றி தருகின்றார். எசாயா 55:3 சொல்லப்பட்டு இருக்கின்றது, எனக்கு செவி கொடுங்கள், என்னிடம் வாருங்கள், கேளுங்கள், அப்பொழுது நீங்கள் வாழ்வடைவீர்கள் என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகின்றது. எத்தனை முறை ஆண்டவரிடம் வந்து போராடி ஜெபித்திருக்கிறீர்கள்? யாக்கோபு போராடி ஜெபித்த வேளையிலே ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொண்டான். ஆண்டவருடைய வல்லமை அவரோடு கூட இருந்தது. சிறு வயதாக இருந்த தாவீதை தேர்ந்தெடுத்த ஆண்டவர் அவரோடு கூட இருந்து அவருடைய வாழ்க்கையில் இருந்த அரை குறையை எடுத்து மாற்றினார். எசேக்கியா தீர்க்கதரிசியை தேர்ந்தெடுத்த ஆண்டவர் அவரோடு பேசக்கூடிய வேளையிலே அவருடைய வாழ்க்கையில் இருந்த குறைகளை எடுத்து மாற்றி நிறைவாக மாற்றினார். மோய்சனை தேர்ந்தெடுத்த ஆண்டவர் மோய்சனால் பேச முடியாத சூழ்நிலைகளில் ஆண்டவர் அவருக்கு வார்த்தைகளாய் இருந்து செயலாற்றினார். அதே போல் ஆண்டவருடைய வாழ்க்கையில் இந்த நாளில் இருக்கக்கூடிய குறைகளை எடுத்து மாற்றி நிறைவாக உங்களை ஆசீர்வதிக்க சித்தமாய் இருக்கின்றார். இந்த நேரத்தில் ஆண்டவரோடு திரும்பி அவர் தரக்கூடிய வார்த்தைகளை நம்முடைய உள்ளத்தில் நிறுத்தி இந்த நேரத்தில் என்னோடு இணைந்து நீங்கள் ஜெபிப்பீர்களா? இப்பொழுது நாம் ஜெபிக்கலாம். எங்கள் பரலோக தந்தையே, இயேசு கிறிஸ்துவே, தூய நல் ஆவியே, தந்தை, இந்த அருமையான நேரத்திற்காக நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறோம் சுவாமி. இந்த நாளிலும் கூட ஆண்டவரே, உன் குறைகளை நான் தீர்த்து வைப்பேன் என்று எங்களுக்கு வாக்கு கொடுத்து உமது வார்த்தையின்படி எங்களோடு பேசி எங்களுடைய உள்ளத்தில் அமைதியும் சமாதானத்தையும் கொடுத்திருப்பதற்காக நன்றி ஆண்டவரே. தகப்பனே, அநேக முறை உம்மை விட்டு விலகி சென்று அரை குறைவான வாழ்க்கையை தேடி அலைந்து சென்று நாங்கள் அதிலிருந்து மீண்டும் வராதபடி வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம். இந்த நாளில் உம்மால் எல்லாம் கூடும் என்பதை உணர்ந்து திருந்தி உமது திரு சமூகத்தில் வந்திருந்து ஒரே குடும்பமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, உங்களுடைய சரீரத்தை உமது கல்வாரி பாதத்தில் ஒப்புக் கொடுக்கின்றோம். ஆண்டவரே, உங்களுடைய சரீரத்தில் அநேக குறைகள் உண்டு தகப்பனே, பாவம் செய்தும் அநேக குறைகள் உண்டு தகப்பனே. நீர் கொடுத்த உடல் உறுப்புகளை பாவம் செய்து நாங்கள் இழந்து போய் இருக்கிறோம் சுவாமி. பாவத்திற்கு மேல் பாவம் செய்து உமது அன்பை நாங்கள் மறுதலித்து இருக்கிறோம் சுவாமி. இந்த நேரத்தில் நீர் எங்களோடு கடந்து வந்து உமது சரீரம் கிழிக்கப்பட்டதை எங்களுக்கு உணர்த்தி அதன் மூலம் எங்களை குணமாக்கும்படியாக ஜெபிக்கிறோம் தகப்பனே. கல்வாரில் உம்மை அடித்து நொறுக்கிய வேளையிலே சரீரம் முழுவதும் கிழிக்கப்பட்டு ஆண்டவரே, இரத்தத்தினால் அந்த இடம் முழுவதும் நீர் சிதறி கிடந்ததை நாங்கள் பார்த்திருக்கிறோம் ஆண்டவரே. கனவுகளிலும் காட்சிகளிலும் கொடுத்திருக்கிறீர் சுவாமி. இந்த வார்த்தைகளினால் எங்களோடு பேசி அதை தெளிவுபடுத்தியிருக்கிறீர் சுவாமி. இந்த நேரத்திலும் தகப்பனே, உம்மை நோக்கி நாங்கள் மன்றாடுகின்றோம். வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சமாதான கேடு என்கின்ற அரை குறைவான செயல்களை குடும்பங்களில் இருந்து அப்புறப்படுத்துவீராக. சிறு குழந்தைகளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பொய்யான எண்ணங்களை எடுத்து மாற்றுவீராக. ஆண்டவரே, நீரே இயேசு உண்மையான தெய்வம் என்பதை ஒவ்வொரு தாய் தந்தையர்களும் தன்னுடைய பிள்ளைகளுக்கு இளம் வயதிலும் ஆண்டவரே சிறு வயதிலும் கற்றுக் கொடுப்பார்களாக. ஆண்டவரே, முதிர்ந்த வயதில் எனக்கு யாரும் இல்லையே, நான் இளமையாய் இருக்கும் பொழுது வெற்றியோடும் மகிழ்ச்சியோடும் வாழ்ந்தேனே, யாருக்கும் உதவி செய்யாதபடி நான் வாழ்ந்தேனே, இந்த நாட்களில் என்னுடைய வாழ்க்கை அரை குறைவாய் இருக்கின்றதே என்று சொல்லி உம்மை நோக்கி ஜெபிக்கக்கூடிய பிள்ளைகளை நீர் கனிவு கூறுவீராக. அவர்கள் மீது இரக்கம் கொள்வீராக. அவர்களை பலப்படுத்துவீராக. அவருடைய உடலில் இருக்கக்கூடிய பலவீனங்களை எடுத்து மாற்றுவீராக. சமாதானத்தையும் அமைதியும் கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன் சுவாமி. ஆண்டவரே, யோபு 5:9 சொல்லப்பட்டு இருக்கிறது போல ஆராய முடியாத
பெரியவற்றையும் எண்ணில் அடங்காத வியத்தகனவற்றையும் செய்பவர் ஆண்டவரே என்று சொல்லப்பட்டு இருக்கின்றதே. ஆம் தகப்பனே, நீரே எங்களுக்கு வியத்தகு செயல்களை செய்கின்றீர். இந்த உலகத்தில் அலைந்து திரிந்த நாட்களில் உம்மை தேடி வந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் வியத்தகு செயல்களை செய்தீரே, அற்புதங்களை செய்தீரே, அதிசயங்களை செய்தவர்களை வழிநடத்தினரே. எண்ணிலடங்காத வல்லமையினால் நீர் அவர்களோடு செயலாற்றி அவருடைய குறைகளை தீர்த்து நிறைவாய் மாற்றினீரே. காணா ஒரு கல்யாணத்தில் அற்புதம் செய்து குறைவாய் இருந்த திராட்சை ரசத்தை நிறைவாய் மாற்றி கொடுத்தீரே. ஆண்டவரே, இந்த நாளிலும் தகப்பனே, உம்மை நோக்கி கண்ணீரோடு ஜெபிக்கக்கூடிய பிள்ளைகளை நீர் பார்த்து அவர்கள் மீது மனம் இறங்கி ஒருவேளை பாவம் செய்திருந்தால் கூட உமது பரிசுத்த இரத்தத்தினால் தூய்மைப்படுத்தி பலப்படுத்தி ஆண்டவரே நீர் அவர்களை வழி நடத்தும். அவர்களுக்கு நல்ல ஒரு தகப்பனாய் இருக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. யோபு 5:18 சொன்னதுபடி காயப்படுத்தினாலும் கட்டு போடுபவர் அவரே, அடித்தாலும் ஆற்றுகின்ற கை அவரதே என்று யோபு சொன்னதுபடி ஆண்டவரே, ஒரு வேளையுடைய பாவத்தினால் நாங்கள் காயப்பட்டு இருக்கலாம் ஆண்டவரே. அதன் மூலம் நீர் எங்களை கண்டித்து திரைத்து கொண்டிருக்கலாம். அதை உணராதபடி வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இந்த நேரத்தில் நீரே எங்களுக்கு நல்ல மருத்துவராக, நல்ல ஒரு ஆலோசனை கர்த்தராக, அமைதியின் அரசராக எங்களுடைய குடும்பத்தில் கடந்து வந்து ஒவ்வொருவரையும் தொட வேண்டும் என்று உம்மை நோக்கி ஜெபிக்கிறோம் சுவாமி. தகப்பனே, உமது வார்த்தையின்படி எங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அரை குறைவான எண்ணங்கள், திட்டங்கள் எல்லாவற்றையும் எடுத்து மாற்றியிருப்பதற்காக ஸ்தோத்திரம். அதிகாலையில் எங்களுடைய ஜெபத்தை கேட்டு பதில் தந்து இருப்பதற்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். மீட்பெரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்புக் கொடுத்து எங்கள் தாய் கன்னி மரியாள் வழியாக ஜெபிக்கின்றோம் எங்கள் நல்ல தந்தையே, ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அஜிஷ்ட மரியே, சர்வேசனுடைய மாதாவே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். அன்பார்ந்தவர்களே, ஆண்டவர் நம்முடைய ஜபத்தை கேட்டிருக்கின்றார். ஆண்டோடைய வார்த்தைகளை தியானித்து இருக்கின்றோம். உங்கள் குறைகளை தீர்ப்பவர் நம்முடைய கடவுள் மட்டுமே என்கின்ற இந்த வார்த்தையை மனதில் வைத்து இந்த நாள் முழுவதும் தியானித்து அதன்படி நடப்போம். இந்த நேரத்தில் நற்கருணை நாதர் தரக்கூடிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். எல்லாம் அல்ல இறைவன், பிதா, சுதன், பரிசுத்த ஆவி உங்களை ஆசீர்வதித்து உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய குறைவான திட்டங்களை எடுத்து மாற்றுவாராக. ஆமென்.